ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் 65 இது தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நல்ல மசாலா வந்து நல்ல வெளியே வந்து நல்லா மொறுமொறுனும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும், அதே வந்து மசாலா வந்து நல்லா உதிராமலும் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வித் யூ சிவராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சில்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி சைஸில் இருந்தபோது பொரிக்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அரை கிலோ காலிஃப்ளவருக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம அதுக்குள்ளே கலந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலா வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. பாருங்கள், மசாலா வந்து இந்தளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சுட்டு தான் எடுத்துருக்கோம். 1 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். அதனால் அதுலேயும் நல்லா ஈரப்பதம் இருக்கும். அதனால் மசாலா வந்து திக்காக இருந்தால் தான் நமக்கு நல்லா ஒட்டி வரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்ததையுமே நம்ம திருப்பி போடாமல் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு, அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு அந்த 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்படியே அது 2 பக்கமும் மாற்றி அப்போ அதுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டு நல்லா முருகலாக வேக வச்சுக்கலாம். போட்டதையும் திருப்பணும் அப்படின்னா நமக்கு மசாலா வந்து உதிர்ந்து போயிடும்.
அடுப்பு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இருந்தால் எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக கருகி போயிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. இப்போ 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இதேமாதிரி அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா முருகலாக வேக வச்சுக்கலாம். திருப்பி போட்டு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயோட கொதியெல்லாம் வந்து அடங்கியிருக்கு. இந்த டைமில் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயே நல்லா தெளிவாக தான் இருக்குது. மசாலா நல்லா உதிராமல் தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி மீதம் இருக்க காலிஃப்ளவரையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி. பாருங்கள், மசாலா வந்து நல்லா ஒட்டி வந்திருக்கு, உதிராமல் வந்திருக்கு. எந்தளவுக்கு மசாலா வந்து ஒட்டி உதிராமல் வந்திருக்குன்னு பாருங்கள். வெளியே வந்து நல்ல மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெந்திருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா வந்து உதிராமல் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, thank you.